வணக்கம். புதனின் வரலாறு. குரு பகவானின் மனைவியான தாரகைக்கும் அவருடைய சீடனான சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட முறையற்ற உறவில் முகிழ்த்தவர்தான் புதன். காண்க சந்திரனின் வரலாறு. கள்ளக்காதலில் விளைந்த புதன் பிறந்தவுடன் நான்முகனின் மூலம் சந்திரனிடமே சேர்க்கப்பட்டார். புதனை வளர்க்கும் பொறுப்பு சந்திரனையே சார்ந்தது. சந்திரனின் 27 நாயகர்களில் கித்திகையும் ரோகிணியையும் புதனையும் தன் புத்திரரை போல் போற்றி வளர்த்தனர். வாலிப பருவத்தை அடைந்த பின்னர் தான் புதனுக்கு தம் பூர்வீகம் பற்றிய உண்மை தெரிய வந்தது. நெறி பிறந்த உறவால் தான் தம் பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து நெஞ்சத்தை வாளாக அறுத்தது, நிம்மதியை குலைத்தது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு இருக்க பிடிக்கவில்லை. தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு இமயமலை சாரலிற்குள் போய்விட்டார். அங்கே சரவண பொய்கையை சார்ந்துள்ள இலாவிருதம் என்னும் வனாந்திரத்தில் தன்னந்தனியே ஒரு தவக்குடிலை அமைத்து அங்கேயே வசித்து காலத்தை போக்கி வரலானார். பிரம்மச்சரிய விரதத்தையே தம் வாழ்வின் பிரதான ஒழுக்கமாக கருதி கடைபிடித்து வந்த புதன் வேதாந்த சாஸ்திரங்களை யாவரும் சொல்லிக் கொடுக்காமலேயே கற்று தேர்ந்து அதில் புலமை பெற்றார். இந்த காரணத்தாலேயே அவர் வித்யாகாரகன் என்று போற்றப்படுகிறார். இவ்வாறு புதன் தம் சுய முயற்சியினாலே வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் அவரது வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் நிகழ்வு ஒன்று நடந்தேறியது. சூரியனின் புத்திரனான இளன் வைவசுத மனுவுக்கு பிறந்த ராஜ்யபாரத்தை ஏற்று அறச்சோக்க தொடங்கி இருந்த நேரம் அது. ஒரு நாள் திசையெங்கிலும் திக்விஜயம் செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் படைப்பரிவாரர்கள் சூழ புறப்பட்டான். வையத்தையே வலம் கொண்டிருந்த போது ஒரு தினம் உடன் வந்தவர்களை விட்டு தனியே பிரிந்து ஒரு வனாந்திரத்துக்குள் புகுந்து விட்டான். ஆண் புறவியொன்றில் அமர்ந்து சென்ற இளன் அந்த வன பிரதேசத்தில் சௌந்தரியத்துடன் திகழ்ந்த சரவண பொய்கையை கண்டதும் சந்தோஷத்துடன் அந்த நீரில் குதித்து குளிக்கத் தொடங்கினான். ஆசை தீர நீராடிய பின் தெம்பும் தெளிவும் பெற்றவனாக கரையேறிய இளன் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி போனான். அதுவரை ஓர் உன்னத ஆண்மகனுக்குரிய சகல சாமுத்திரிகா லட்சணங்களை பெற்றவராய் வீரம் மிளிரும் தோற்றத்துடன் விளங்கிய அவன் சரவண பொய்கையிலிருந்து மேலேறியதும் பெண்மையின் பூரண அழகு பொலிவும் தோற்றத்துடன் நளினமும் நாணமும் மிக்க ஒரு நங்கையாக மாறிப்போயிருந்தான். மாற்றம் அவனுக்கு மட்டுமல்ல, அவனது குதிரைக்கும் தான். ஆண் குதிரை பெண் குதிரையாய் நின்றிருந்தது. வியப்பின் விளிம்பையை தொட்டுவிட்ட இளன் திகைப்பும் குழப்பமுமாய் குதிரை மேலேறி மெதுவாக அந்த காட்டு பிரதேசத்தில் பயணத்தை தொடர்ந்தான். அப்படி அவன் செல்லுகிற போது புதன் வசிக்கும் குடிலை கண்டு அவ்விடத்திற்கு வந்தான். குடிலில் பிரம்மச்சாரியாய் வாழ்ந்து கொண்டிருந்த புதன் தம் வாசஸ்தலத்தில் வாசலில் வாலிப பெண் ஒருத்தி வந்து நிற்பதைக் கண்டு முதலில் அவளை வரவேற்க தயங்கினாள். பின் அதிதியாய் வருவோர் யாராயினும் உள்ளே அடித்து உபசரிப்பது கடமை என்பதை உணர்ந்து அதன்படியே செய்தார். புதனின் உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு பெண்ணாயிருந்த இளன் தனக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் புதனிடம் கூறி, மஞ்சனாக இருந்த நான் வனத்திற்குள் வகுந்ததும் மங்கையாக மாறி போனதற்கு காரணம் என்னவென்று வினவ காரணத்தை சொல்ல நாளான் புதன். முன்னொரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்து சரவண பொய்கையில் நீர் விளையாடல் நிகழ்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது கைலங்கிரிக்கு சிவனை காண வேண்டி வந்திருந்த சில தேவர்களும் முனிவர்களும் அவர் அங்கில்லாததால் அவரை தேடி இங்கிதம் தெரியாமல் இங்கேயே வந்துவிட்டனர். தாரத்துடன் தனித்திருந்து தாம் சல்லாபங்கள் செய்யக்கூடிய இடத்திற்கு நாகரீகம் தெரியாமல் நுழைந்துவிட்ட அவர்கள் மீது சிவன் சினமுறவில்லை. மாறாக பரிவுடன் அவர்களின் குறைகளை கேட்டு அருள்பாலித்து அனுப்பி வைத்தார். ஐயன் ஆத்திரமடையவில்லையே என்ற போதிலும் அம்மை ஆவேசமுற்றாள். நாயகனும் நாயகியும் தழுவியும் நழுவியும் ஜலக்கிரீடை செய்யும் பிரதேசத்திற்குள் லஜ்ஜனின்றி வேற்று ஆண்கள் நுழைவதா? இனிமேல் இந்த சரவண பொய்கையை ஒட்டி எந்த ஆண் வந்தாலும் அவன் பெண்ணாக கடவது என்று சபித்து விட்டார். இளனே, பார்வதியின் இந்த சாபம்தான் உன்னை பால் மாற்றி இருக்கிறது என்று புதன் பூர்வ கதை சொல்லி காரணத்தை விளக்கி முடித்தார். பெண்ணாக மாறிய இளன்
மீண்டும் தன் பரிவாரத்துடன் சென்று சேர்வதற்கு நாணமுற்று புதனுடன் இங்கேயே தங்கிவிட்டான். சௌந்தரியம் மிகுந்த தையலின் சமீபம் புதனுக்குள் சலனங்களை உண்டாக்கத் தொடங்கியது. அதுநாள் வரை கட்டுக்குலையாமல் இருந்த பிரம்மச்சரியம் அடித்தளத்திலே ஆட்டம் காண ஆரம்பித்தது. யாருமற்ற ஏகாந்தம், இனிய சூழல், அருகில் ஆரணங்கு, அவளது அசைவுகள் ஒவ்வொன்றும் புதனின் மன உறுதியை உலுக்கின. அவள் நின்றிருந்தால் அதில் நாட்டிய தோரணை, அவள் நடந்து சென்றால் அதில் நதிகளில் பாவனை, அமர்ந்திருந்தால் அதில் ஆயிரம் வண்ணனை, இதழ் திறந்து கொட்டும் இன்பத்தேன் மழை. அவள் ஒரு தேவதை, பிரம்மதேவனின் சாதனை. தனிமையில் கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த புதன் இலை வந்த பிறகு இப்படியெல்லாம் கவித்துவமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார். காமன் கணைகளை அவரை சல்லடையாக துளைத்தன. கடைசியில் காதல் வெள்ளம் பிரம்மச்சரிய அணையை உடைத்தே விட்டது. வாழ்க்கையை துணையாக்கிக் கொண்டார் அந்த வஞ்சியை, கிரகஸ்தனாகிவிட்டார். அதன் பின் இல்லற தர்மத்தை இம்மியும் பிசகாது கடைபிடிக்க தொடங்கினார். இதற்கிடையில் திக்விஜயம் சென்ற இளனை காணவில்லை என்று அவனது தேசத்தில் உள்ள அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவனை தேடி கண்டுபிடிக்க பிரம்ம பிரயாணத்தை மேற்கொண்டனர். எங்கெங்கோ தேடிய பின் இறுதியில் புதனின் ஆசிரமத்தில் அவருக்கு மனைவியாக இலை என்ற பெயரில் வசித்து வரும் பெண்தான் இளனாக இருக்கக்கூடும் என்று யூகித்து வசிஷ்டரை வரவழைத்து துணை கொண்டு அவ்விடம் வந்து சேர்ந்தனர். வசிஷ்ட மகரிஷியிடம் நடந்த உண்மைகளையெல்லாம் மறக்காமல் சொல்லிவிட்டால் இலை. வசிஷ்டர் இலை மீண்டும் இளனாக மாறுவதற்கு உபாயம் கூறினார். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் அனைத்தும் நீங்கும் என்றார். அவரது வழிகாட்டுதலின்படி இலை ஈசனை நோக்கி தவம் புரிந்தார். பிரதிட்சமானார் பிறை சீழும் பெம்மான். இலை தம் குறை கூறினார். பார்வதி அளித்த சாபத்திற்கு முழுமையான பரிகாரம் இல்லை என்று கூறிய பரமன் ஓராண்டு காலம் ஆணாகவும் ஓராண்டு காலம் பெண்ணாகவும் வாழும்படி சாபத்தை திருத்தி அமைக்கலாம் என்று சொல்லி அவ்விதம் நடக்க அருள்பாலித்து அர்த்தமானார். ஏறும் இறைவன் உரைத்தபடியே இளன் ஆண் பெண் என்று மாறி மாறி இரட்டை வாழ்க்கை நடந்த வேண்டியதாயிற்று. பெண்ணாக இருக்கும் பொழுது புதனுக்கு நாயகியாக வாழ்வான், ஆணாக இருக்கும் பொழுது நாட்டுக்கு ராஜாவாக வாழ்வான். அரச பீடத்தில் அருகில் அமர்ந்து கொள்வதற்கு ஓர் அரசிலங்குமரியை மனமுறிந்து கொண்ட இளன், அவள் மூலம் உட்கலன், ஹரிதாசுவதன், வினதாசுவன் என்று 3 புத்திரர்களை பெற்று சூரிய குலத்தை விருத்தியடைய செய்தார். இளையாக புதனின் வாழ்க்கை துணைவியாக அவர் மூலம் புருவரன் என்னும் புதல்வனை கருவுயிர்த்து சந்திர குலத்தை செழிப்படைய செய்தான். புருவரன் பிறந்த பின் புதன் நவகிரக பரிபாலனத்தில் இணைந்து இடைவிடாமல் தம் கடமையை செய்து கொண்டிருந்தார். ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு கான்டாக்ட் கார்த்திகேயன் அஸ்ட்ராலஜி சர்வீசஸ்.